நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். இந்த எதிர்ப்புலாம் வரும். நம்ம திட்டிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து திமுக மேலே விமர்சனம் வச்சுட்டு இருக்கோம். அவங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே விஜய் அவர்களுடைய படத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கதை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதை கேர்லெஸ்ஸாக விட்டாங்க, இல்லை அரசியலுக்கு வர்றதுனால அரசியல் ஸ்டெண்டுக்காக இதை ஒரு விளம்பரம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் இதில் வருது. நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் தலையீடு இல்லாமல் இந்த அளவுக்கு படத்துக்கு எதிர்ப்பு கிளம்ப வாய்ப்பில்லை. இன்றைக்கி ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே உதயநிதி கையில் தான் இருக்குது. எனக்கு மத்திய அரசால பிரச்சனையா மாநில அரசால பிரச்சனையான்னு யார் சொல்லணும்? பிரச்சனைக்குரியவர் பாதிக்கப்பட்டவர் தானே சொல்லணும். அப்போ அதை சொல்கிறதுக்கான தைரியம் கூட இல்லை. தன்னுடைய பிரச்சனைக்கே வாயை திறந்து பேச மாட்டார் அப்படின்னா இவர் மக்கள் பிரச்சனைக்காக நாளைக்கு என்ன பேசிடுவார்? ஏங்க அரசியல் பண்ண வேணாங்க. ஒரு 500 கோடி ரூபா முதலீடு முடங்கியிருக்குன்றீங்க, இதில் 10,000 கோடி ஒரு பெரிய பிஸ்னஸ் பாதிக்குதுன்றீங்க. பணம் போட்டவர்களோட வாழ்க்கை பாதிக்கும். அவர்களுக்காக குரல் கொடுக்கணும்ல, உங்களுக்காக குரல் கொடுக்கணும். உங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்க, நடித்து முடிச்சிட்டிங்க. இதில் விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. நீங்கள் ஊடகத்தையே சந்திக்காமல் இன்னும் எவ்வளோ நாள் ஊடகத்துக்கிட்டேருந்து ஒளிஞ்சு விளையாடுவீங்க? ஊடகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? நடிப்பு அரக்கன் யாரையே சொல்கிறாங்க. நம்ம திமுகவின் கட்சியினர் தான் நடிப்பு அரக்கன். அந்த பட்டத்தெல்லாம் உதயநிதிக்கு தான் கொடுக்கணும். எங்கள் படத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கும் சென்சார் கொடுத்தாங்க, அப்படி இப்படின்னு எதோ விட சொன்னாங்க. 2 நாள் மேஜிக் காட்டினாங்க, பில்டப் பண்ணாங்க, படத்தை கொண்டு வந்துட்டான்ல. எல்லா பிரச்சனைக்காகவும் அன்றைக்கி பாஜகவும் அதிமுகவும் துணைக்கு நின்றுச்சுப்பா. நீ அந்த 2 கட்சிக்கு ஒரு நன்றியாக சொன்னியா? ஒரு பேரை குறிப்பிட்டு ஒரு நன்றியாக சொன்னியா? இன்னைக்கு உன் பிரச்சனைக்காக அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்? அதுவும் கூட்டணிக்காக தான் சார் நின்றாங்க அவங்க. சரி, இன்னைக்கு சரி, ஓகே, இன்னைக்கு அவங்க கூட்டணி வேணான்ட்டாங்க, நிற்கல, சந்திச்சுட்டு போ, உன் பிரச்சனை நீயே பார்த்துக்க. இன்னைக்கு பாஜகவோட மாநில இளைஞர் என்னுடைய தலைவர் தாக்கப்பட அவங்கள கைது செய்து நடவடிக்கை எடுப்பாங்களா? அவங்கள தாக்குனவங்கள சொல்லுங்க, கைது செய்து நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அடிக்க சொன்னதே உங்க கட்சிக்காரனாச்சு, அப்புறம் நீ எப்படி எடுப்ப? இளைய பாரத் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் KSM கார்த்திக் நாடார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சார், பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட படம் தான் ஜனநாயகம். சார் பார்த்தீங்கன்னா ஒரு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இன்னும் அப்படியே இழுத்துட்டே போகிறாங்க. இது படம் வருமா வராதா? இல்லை, அதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகமே இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுனாலும் யார் நினச்சா தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பச்சை குழந்தைங்களுக்கு கூட தெரியும். பச்சை குழந்தைங்க யார் நினச்சா படம் ரிலீஸ் ஆகும் தமிழ்நாட்டில்? நீ தமிழ்நாட்டில் எல்லா தேட்டர்லையும் படம் ஒன்றா அதுக்கு யார் மனசு வைக்கணும்? திமுக நம்ம கரெக்டாக தெரியும்ல உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் பிரச்சனைக்கு மட்டும், அப்போ ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வரதில் நம்ம ஒரு அது வராமல் இருந்தால் தான் அதிசயம். வந்ததை நினச்சி நம்ம ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த படக்குழுவினர் அவ்வளோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்களா அப்படின்ற கேள்வியும் அதில் வருது. ஏன்னா இந்த எதிர்ப்புலாம் வரும். நம்ம திட்டிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து திமுக மேலே விமர்சனம் வச்சுட்டு இருக்கோம். அவங்க இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே விஜய் அவர்களுடைய படத்துக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கதை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதை கேர்லெஸ்ஸாக விட்டாங்க அப்படின்றது அந்த படக்குழுவினர் மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இல்லை அரசியலுக்கு வர்றதுனால அரசியல் ஸ்டெண்டுக்காக இதை ஒரு விளம்பரம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் இதில் வருது. ஏன்னா இவ்வளோ கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கோம், இத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் சென்சாருக்கு முன்னக்கூட்டியே போகலை? சாதாரண ஒரு மனுஷனுக்கு எழும்புற கேள்வி தானே, நீங்கள் ஏன் போகலை அப்படின்ற கேள்வி வருது. அப்படி இருக்கும்போது அதுக்கான பதில்கள் அவங்க சைட்லேருந்து இது வரைக்கும் எதுவுமே நமக்கு தெளிவாக வரல. என்ன ஒன்று, விஜய் சைட்லேருந்து அவர் படத்துக்காக அவரே இது வரைக்கும் இறங்கி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றத அவர் இன்னும் இது வரைக்கும் வெளிப்படையாக பேசலை. இப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே பல சந்தேகங்கள் எழுது. சார், இப்போ CBFC அது மத்திய அரசு தான் சார் வருமே, அது மாநில அரசுக்கு இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? இல்லை, அதுதான் நான் முதல் வார்த்தையே கேட்டல. தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா அது யார் நினைச்சா முடியும்? சென்சார் போர்டு யார் சார் தரணும்? மத்திய அரசு தானே தரணும். கரெக்டுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுனா யார் நினைச்சா முடியும்? நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்லாம் மத்திய அரசு தரணும், மத்திய அரசு கண்ட்ரோல் எல்லாம் ஓகே. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு படம் அத்தனை திரையரங்குகள்லையும் வெளிவரணும்னா அதுக்கு யார் மனசு வைக்கணும்? தமிழ்நாட்டுடைய சினிமாத்துறை, தமிழக சினிமாத்துறை யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அது இன்றைக்கி சினிமாத்துறையில் உள்ள எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். தமிழக சினிமாத்துறை இன்றைக்கி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஓகேவா? அப்படி இருக்கும்போது இதில் முற்றிலுமாக திமுகவினுடைய தலையீடுன்றதில் டைரெக்டாகவே உதயநிதி அவர்களுடைய தலையீடு நிச்சயமாக அதில் இருக்கும், மறைமுகமாக இருக்கும்.
நேரடியாக இப்போ நமக்கு எல்லாருமே சொல்கிறோம், நேரடியாக போய் இன்றைக்கி அவர் தான் தடுத்துட்டாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. சொல்கிறோம் தெரியுமா, இப்போ சென்சார் போர்டு யார்கிட்ட இருக்குது, மத்திய அரசு. அதான் சொல்கிறாங்க, நேரடியாக போய் இப்போ நீங்கள் அவங்கள சொல்லவே முடியாது. ஆனால் மறைமுகமாக அவருடைய தலையீடு எந்த அளவில் இருக்குன்றத தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெளியே மனம் திறந்து பேசினா தான் சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து நம்மளை விட அவங்களுக்கு தான் வந்து இதில் வந்து முழு விவரம் தெரியும். நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் தலையீடு இல்லாமல் இந்த அளவுக்கு படத்துக்கு வந்து எதிர்ப்பு வந்து கிளம்ப வாய்ப்பில்லை. இன்றைக்கி ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே வந்து உதயநிதி கையில் தான் இருக்குது. அவங்க தான் இன்றைக்கி எந்த படம் வெளியே வரணும், எந்த படத்துக்கு எத்தனை தேட்டர் ஒதுக்கணும், எந்த படம் என்றைக்கு வரணும், எந்த ஃபெஸ்டிவலுக்கு எந்த படம் வரணும், வெள்ளிக்கிழமை எந்த படம் வரணுன்றது எல்லாத்தையுமே வந்து ஷெட்யூல் போட்டு ரிலீஸ் பண்ணுறது இன்றைக்கி யார்? அவங்க தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாசாக வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து அதை வந்து நான் சொல்லலை, ஒட்டுமொத்த சினிமா துறையும் அதை தான் சொல்லுது. ஒட்டுமொத்த சினிமா துறையும் அதான் சொல்லுது. சிறு குறு பட தயாரிப்பாளர்களாகட்டும் அவங்களாம் வந்து எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம சென்சார் மேலே மட்டும் குறைய சொல்லிட்டு போயிட முடியாது. இன்னொன்று சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அனுப்பாத படக்குழு மேலே தான் ஏன் வந்து நீங்கள் சீக்கிரமாக கொடுக்கல அப்படின்றது அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதான் சொல்கிறேன், இது வந்து அரசியல். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயமாக அரசியல் காரணம் தான். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்காக தான் அவருடைய படத்தை தாமதப்படுத்துகிறாங்கன்றது. ஆனால் அதை யார் செய்கிறாங்கன்றதில் நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்காது. அதை விஜய் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து அவர் சொல்லணும். அவர் தானே சொல்ல முடியும், அவரோட படம் தானே. நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு மத்திய அரசால் பிரச்சனையா மாநில அரசால் பிரச்சனையான்னு யார் சொல்லணும்? பிரச்சனைக்குரியவர் பாதிக்கப்பட்டவர் தானே சொல்லணும். அப்போ அதை சொல்கிறதுக்கான தைரியம் கூட இல்லை. தன்னுடைய பிரச்சனைக்கே வாயை திறந்து பேச மாட்டார் அப்படின்னா இவர் மக்கள் பிரச்சனைக்காக நாளைக்கு என்ன பேசிடுவார்? தன்னுடைய பிரச்சனை தன்னுடைய படத்துக்காகவே வாயை திறந்து பேச மாட்டுறாரு. யார் காரணம்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்காக பொது வெளியில் இறங்கி வந்து இவர் இப்படி போராடுவார் இவர் நம்ப முடியும்? சார் அவர் இதை வச்சு அரசியல் பண்ண வேணாம்னு நினைக்கலாம்ல சார்? ஏங்க அரசியல் பண்ண வேணாங்க. ஒரு 500 கோடி ரூபா முதலீடு முடங்கி இருக்குன்றீங்க, இதில் 10,000 கோடி ஒரு பெரிய பிஸ்னஸ் பாதிக்குதுன்றீங்க. பணம் போட்டவர்களோட வாழ்க்கை பாதிக்கும். அவர்களுக்காக குரல் கொடுக்கணும்ல, உங்களுக்காக குரல் கொடுக்கணும். உங்களுக்கு அவங்க சம்பளம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்க, நடித்து முடிச்சிட்டிங்க. இதில் விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அவர் சம்பளம் வாங்கிட்டார், படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. படம் ஓடினா தான் அவருக்கு சம்பளன்றது கிடையாது. ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி லாஸ் ஆகும்ல, அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கடமை விஜய் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இதில் விஜய் அவர்களுக்கு நஷ்டமா? படம் வரலன்னா விஜய்க்கு நஷ்டமா? அப்புறம் விஜய்க்கு நஷ்டன்றீங்க. விஜய்க்கு எப்படி நஷ்டமா? விஜய் சம்பளம் வாங்கிட்டு பணத்துக்கு படம் நடிச்சிட்டாப்புல. விஜய் அவர்கள் நஷ்டம் கிடையாது. அவரை வச்சு படம் பண்ணாங்களா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அவர்களுக்கு தான் அதில் வந்து நஷ்டம் வரும். ஒட்டுமொத்த லாஸ் யாருக்கு வரும்? அந்த கம்பெனிக்கு தான் வரும். அப்போ அந்த கம்பெனிக்கு ஆதரவாக நிற்கணும்ல. அவர் அதை அரசியல் பண்ண வேணாம். அந்த கம்பெனிக்கு ஆதரவாக வந்து களத்துக்கு வரணுமா இல்லையா? இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றத ஊடகத்திலேயாவது பேசணுமா இல்லையா? நீங்கள் ஊடகத்தையே சந்திக்காமல் இன்னும் எவ்வளோ நாள் வந்து ஊடகத்துக்கிட்டேருந்து ஒளிஞ்சு விளையாடுவீங்க? ஊடகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? சரி, மக்கள் பிரச்சனைக்காக வரல, கரூர் பிரச்சனைக்காக வரல, கட்சி ஆரம்பிச்சிங்க வரல, இன்றைக்கி பட பிரச்சனை. அப்போ நாளைக்கு எந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் ஊடகத்தை வந்து சந்திப்பீங்க? எந்த பிரச்சனையை நீங்கள் ஊடகத்தில் பேசுவீங்க? இப்போ நீங்கள் ஊடகத்தில் பேசினா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் போய் சேரும். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த ஊடகவியலாளர் கேட்குற கேள்வி கூட உங்களால் பதில் சொல்ல முடியாதா? ஊடகவியலாளர் கேட்குற கேள்விக்கே உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஒரு 10 ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்விக்கே உங்களால் பதில் சொல்ல முடியாதுன்னா அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் கேள்வி கேட்பாங்களா, அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? 10 பேரை சந்திக்கிறதுக்கே நீங்கள் வரமாட்டீங்களே. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க வரல, கரூரில் பெரிய ஒரு பிரச்சனை நடந்து 41 உயிர்கள் மேலே போச்சு, அதுக்கு வரல. இன்றைக்கி உங்கள் படத்துக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கும் வரமாட்டீங்க, ஊடகத்தை சந்திக்க மாட்டீங்க. எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு எந்த பிரச்சனைக்காக ஊடகத்தை சந்திப்பீங்க? எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண போகிறீங்க? என்றைக்கு நீங்கள் வந்து உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் உங்களை நம்பி முதலீடு பண்ணவங்களுக்காகவுமே இறங்கி களத்துக்கு வரமாட்டீங்களே, அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நீங்கள் நாளைக்கு வருவீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? உங்களை வச்சு முதலீடு பண்ணி இன்றைக்கி ஒருத்தர் 500 கோடி ரூபா லாஸில் நிற்கிறாரு. இன்றைக்கி படம் வரல, எவ்வளோ நாள் தாமதமாகவும் தெரியாது. அது மத்திய அரசு மாநில அரசான்றதெல்லாம் நம்ம அடுத்த கட்டம் வச்சுக்கலாம். அவர்களுக்கு ஆதரவாகவே நீங்கள் இன்றைக்கி களத்துக்கு வரமாட்டீங்களே, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக நீங்கள் நாளைக்கு வருவீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? எப்படி நீங்கள் அந்த அஷூரன்ஸை விஜய்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்? சரி, இப்போ என்னன்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலினோட கண்ட்ரோலில் தான் சினிமா இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லலை, சினிமா துறையே சொல்லுது. சொல்கிறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி அந்த படத்துக்கும் ஒரு விமர்சனமாகி சர்ச்சைக்குரிய அந்த வார்த்தைகளை நீக்கப்பட்டிருக்கு. தீ அந்த வார்த்தையை நீக்கி நீதி பரவட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இப்படி இது யார் கண்ட்ரோல் சார் வரும்? ஏங்க அவங்க வந்து அதான் சொல்கிறேங்களா, அவங்க அந்த குடும்பமே நடிப்பு குடும்பங்க. அதாவது வந்து தெளிவாக பாருங்கள், எங்கள் படத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு, எங்களுக்கும் சென்சார் கொடுத்தாங்க, அப்படி இப்படின்னு எதோ விட சொன்னாங்க. 2 நாள் மேஜிக் காட்டினாங்க, பில்டப் பண்ணாங்க, படத்தை கொண்டு வந்துட்டான்ல.
நான் சொல்கிறது புரியுதா? எனக்கும் பிரச்சனை கொடுத்தாங்க, எனக்கும் அதை பண்ண. கடைசியில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா, அங்கே தான் நிற்கிது அந்த கட்சி. நடிப்பு அரக்கன் யாரையோ சொல்கிறாங்க. நம்ம திமுகவின் கட்சின்றதான் நடிப்பு அரக்கன். அந்த பட்டத்தெல்லாம் வந்து உதயநிதிக்கு தான் கொடுக்கணும். ஜனநாயகனுக்கு மட்டும் பிரச்சனை வரல பாருங்கள். எங்கள் பராசக்திக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஓம் படம் வெளியே வந்துருச்சு, பிரச்சனையும் வந்துச்சு, ஓம் படம் வெளியே வந்துருச்சு இல்லை, ஜனநாயகன் வரல. அப்போ அங்கே யார் அங்கே அந்த சூழ்ச்சியை பண்ணது யார்? அந்த சூழ்ச்சியை பண்ணதில் பெரும்பங்கு உதயநிதிக்கு இருக்குன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு வெளியே நம்மளால் நிரூபிக்க முடியாமல் போகலாம். ஆனால் அதில் வந்து பெரும்பங்கு உதயநிதி அவர்களுக்கும் நிச்சயமாக திமுகவுக்கு இருக்கும். அதில் இல்லாமல் இருக்காது. தமிழக அரசுக்கு இல்லாமல் ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரதுக்கான காரணம் கிடையாது. என்னன்னா மத்திய அரசு விஜய்க்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் தொடர்ந்து மத்திய அரசையும் விமர்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக மத்திய அரசு இதில் வந்து ஒன்றுமே இல்லை, அவங்க க்ளீன் ஹேண்டுலாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவருடைய பங்கு இருக்கும். அவங்க என்ன உதவி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவர் பிரச்சனையை அவர் பார்க்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். வரட்டும், பார்ப்போம். நமக்கு உதவி தேவைன்னா நம்மகிட்ட வரட்டும். இப்படி தானே எல்லாரும் நினைப்பாங்க. உங்களுக்கு கரூரில் இறங்கி வந்து உதவி பண்ணாங்க, உங்களுக்கு நன்றி சொல்ல கூட மனசு வரல. உங்களுக்காக சட்டசபையில் எடப்பாடியார் வந்து உங்களுக்காக ஒருத்தர் கூட இல்லை, விஜய்க்காக சட்டசபையில் வரைக்கும் வந்து அதிமுக போராடிச்சு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார் குரல் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்ல கூட உங்களுக்கு மனசு வரல. ஓயாமல் உன் பிரச்சனைக்கெலாம் வரணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா இருக்கு? நியாயமாக பேசுவோம். 41 பேர் உயிரிழந்தும் போது அண்ணாமலை குரல் கொடுத்தாரு, எடப்பாடியார் குரல் கொடுத்தாரு, எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. யாருக்காவது நீ நன்றி சொன்னியா? எதுவுமே செய்ய மாட்டா. ஆனால் உனக்கு பிரச்சனை மட்டும் எல்லாரும் ஓடி வந்துடணுமா? எல்லாரும் மனுஷங்க தானே, இயல்பாக பேசுவோம், இயல்பான ஒரு விஷயத்தை பேசுவோம். உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அப்போ எல்லா கட்சிகளும் அவங்க கூட நின்னாங்க, துணைக்கு நின்னாங்க. உன்னை எதிர்த்து பேசினவங்கள அவங்க பதில் கொடுத்தாங்க. நீ பத்திரிகையாளர் சந்திக்கல, மக்களை சந்திக்கல, எல்லா பிரச்சனைக்காகவும் அன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் துணைக்கு நின்றுச்சுப்பா. நீ அந்த 2 கட்சிக்கு ஒரு நன்றியாக சொன்னியா? ஒரு பேரை குறிப்பிட்டு ஒரு நன்றியாக சொன்னியா? இன்னைக்கு உன் பிரச்சனைக்காக வந்து அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்? சார் அதுவும் கூட்டணிக்காக தான் சார் நின்றாங்க அவங்க. சரி, சரி, ஓகே, இன்னைக்கு அவங்க கூட்டணி வேணான்ட்டாங்க, நிக்கல, சந்திச்சுட்டு போ, உன் பிரச்சனை நீயே பார்த்துக்க. இன்னைக்கு வேணான்ட்டப்பா, நீ தான் வேணான்ட்டல, சந்திச்சுட்டு போ, அனுபவி. சரி, அன்னைக்கு கூட்டணிக்கு நீங்கள் நின்னாங்கன்ட்டே வச்சுக்கோங்க. இன்னைக்கு வேணான்றாங்கல்ல, விட்டுருங்க, அவ்வளோதான். காங்கிரஸ் வருது, வச்சுக்க சொல்லுங்க. வச்சுட்டு 234 தொகுதியிலையும் காங்கிரஸ் வச்சு ஜெயிக்க சொல்லுங்க தாவேக்காவை. வெற்றி தோல்வின்றது வேற இல்லைங்க. ஒரு மாறலாம் நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னமோ அந்த நன்றியாவது நம்ம அந்த நன்றியோடு இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நன்றியாவது சொல்லிடணும் அன்னைக்கு பிரச்சனை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆள் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டான், அவன் பிரச்சனையும் அவனால் ஃபேஸ் பண்ண முடியாது, நம்ம எதுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். மற்றவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க. மற்ற கட்சிகள் அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனா படம் ரிலீஸ் ஆகலாம் என்ன, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் படம் ரிலீஸ் ஆனா என்ன, படம் ரிலீஸ் ஆகலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கட்சியா, இல்லை அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க சொந்தக்காரங்க? ஓம் பிரச்சனை, ஓம் ப்ரொடியூசர் ஒன்று வச்சு படம் எடுத்திருக்கான், நீ தான் போய் போராடணும். உனக்காக நீனே குரல் கொடுக்க மாட்டேன்னா மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எந்த மாதிரி ஒரு மொராலிட்டியாக இருக்கும் சொல்லுங்க? சார் இப்போ பார்த்தோன்னா மூத்த பத்திரிகையாளர் முக்தார் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில். யார் அவர்? பத்திரிகையாளர். அவன் ஒரு லேகி வியாபாரிங்க. அவனை போய் மூத்த பத்திரிகையாளர், முத்தின பத்திரிகையாளர்னு சொல்லிட்டுருக்கீங்க. அவன் ஒரு லேகி வியாபாரி. அவனோட பழைய லேகியை வித்திட்டு இருந்தான் டிவியில். அதுவும் ஆண்மை குறைவுக்கு லேகியை வித்துட்டு இருந்த லேகி வியாபாரி. அவனை போய் மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்லி பத்திரிகையாளர்களை அசிங்கப்படுத்த தயவு செஞ்சு. சார் வந்து ஒரு பெருந்தலை காமராஜர் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு. அதுக்காக நேற்று தினம் வந்து நாடார் மகாஜன சங்கம் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க சார். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இல்லை, இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. 2 மாதங்களாகவே முக்தார் மேலே தொடர்ந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இடங்களில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. 200க்கும் மேற்பட்ட இடத்துல களத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்தார் மீது இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதியப்படலை. அவர் வந்து காவல்துறைக்கு அழைத்து இது வரைக்கும் ஒரு விசாரணை கூட நடத்தப்படல. அதாவது இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய அவர்களுடைய பக்தர்களை புண்படுத்தும் விதமாக நடந்து கொள்கிற விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் முக்தார் போன்ற ஒரு ஒன்றுக்கத்த ஒரு இப்போ பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் சுற்றிக்கிட்டு இருக்க அந்தாலாம் வந்து பத்திரிகையாளர்னு சொன்னாலே வாய் அழுகி போயிடும். அந்த மாதிரி ஒரு மோசமான கேவலமான பிறவி அவங்களாம். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை வந்து இன்னைக்கு வரைக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வராங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை போன்ற பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. விவசாயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய மாபெரும் புரட்சியை வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் நிகழ்த்தப்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாடு கல்வியில் முன்னோடி மாநிலமாக இருக்குது. மற்ற மாநிலத்தை விட இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து கல்வி வளர்ச்சியில் வந்து முன்னோடி நிற்கிறதுக்கு காரணம் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய அவருடைய வகுத்த பார்வை தான், அவரோட தொலைநோக்கு திட்டம் தான். ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக கல்வி கொடுத்ததாக இருக்கட்டும், அவர்களுக்கு சீருடை வழங்கியதாக இருக்கட்டும், அதிகப்படியான கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலத்தில் 6000 பள்ளிகளை புதுதாக திறந்தார். அந்த மாதிரி வந்து
கல்வித்துறையில் அவர் ஆற்றிய பணி வந்து அளப்பரியது. ஏன்னா அதனால தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வந்து சில மாநிலங்கள்லாம் பின்தங்கி இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சுவிட்சர்லாந்து மற்ற வளர்ந்த நாடுகளுக்கு கூட வந்து நம்ம கல்வியில் போட்டி போடுறோம். இன்னைக்கு அதிகப்படியான மாணவர்கள் வந்து விகிதாச்சாரத்தில் அதிகப்படியான மாணவர்கள் வந்து கல்வியில் அதிகமாக பயில்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பற்றி தரைக்குறைவாக பேசிய ஒரு நபரை இன்றளவும் கைது செய்யாமல் பாதுகாக்கக்கூடிய திமுக போன்ற தீய சக்திகளை தமிழக அரசியலில் வருகின்ற 2026 தேர்தல் நிச்சயமாக நாடார் சமுதாயம் ஒரு பெரிய பாடத்தை போகட்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட நேற்று நடந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே கலந்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதிர்ப்பு இருந்துமே ஒட்டுமொத்தமாக நாடார் சமுதாயமே எதிர்க்குதுன்னு தெரிஞ்சுமே அவனை பாதுகாக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை 26 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாடார்கள் புறக்கணிப்பார்கள். அதாவது வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்காக 1000 காரணங்கள் இருந்தாலும் தொடர்ந்து பெருந்தலைவரை பற்றி பேசக்கூடியவர்களை அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக இருக்குது. அதையும் ஒரு முக்கியமாக காரணமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள்லாம் வந்து தேர்தல் பரப்புரையில் நிச்சயமாக எடுத்துரைத்து நிச்சயமாக திமுக வீட்டுக்கு அனுப்புகிற வேலையில் நிச்சயமாக ஈடுபடுவோன்றதை இந்த வேலையில் தெரியப்படுத்துகிறேன். சார் நீங்கள் சொல்கிறீங்க 2026 திமுக வராதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு 3000 காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப்பு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ கண்டிப்பாக 2026 ஆட்சிக்கு வந்துடுவாங்களா சார் அவங்க? கொடுத்தா வந்துடுவாங்க. உங்களோட நம்பிக்கை வந்துடுவாங்கன்னா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் 4 வருஷமாக கொடுக்கலன்னு நீங்களாம் கேட்க மாட்டீங்கல்ல? நீங்களாம் கேட்கணுமா இல்லையா? எப்போ நீ எடப்பாடியார் இருக்கும்போது பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு சொன்னீங்களா? அதிமுக ஆட்சியில் 5000 ரூபா கொடுங்கலையே. 4 வருஷமாக கொடுக்காம 5வது வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் வந்து கொடுக்குறியப்பா. எதனால் கொடுக்குற? தேர்தலில் தோத்துருவோன்ற பயத்தில் கொடுக்குறியா? என்ன தைரியத்தில் கொடுக்குறீங்க? எதனால் கொடுக்குறீங்கன்னு கேட்கணும்ல. நீ 4 வருஷமாக நீ கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த மீது இந்த கேள்வி நம்ம கேட்க மாட்டோம். நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்க, அப்புறம் 2000 ரூபா கொடுத்தீங்க, அப்புறம் 3000 கொடுக்குறீங்கன்னா இப்போ வருஷம் ஏற்றிட்டு வராங்க. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதுன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? சாதனைன்னு சொல்லலாம். நீ 4.5 வருஷமாக எங்களுக்கு சோதனையாக கொடுத்துட்டு திடீர்னு வந்து 3000 கொடுத்தனா அதை எப்படி நம்ம சாதனைன்னு எடுத்துக்க முடியும்? இப்போ மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீ லஞ்சம் கொடுக்குறன்னு தானே வச்சுக்க முடியும். கைவிட்ட வந்து நேரடியாக கொடுக்குற. நீ 3000 கொடுக்குற கரெக்டு, நான் இல்லைன்ட்டே சொல்ல. ஆனால் என்ன சொன்ன நீ? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பொங்கலுக்கு 5000 கொடுன்னு இதே வாய் தானே சொல்லிச்சு. அந்த வாய் இப்போ எங்கே போச்சுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். பொங்கலுக்கு 5000 கொடுன்னு இதே வாய் தான் சொல்லிச்சு, நான் சொல்லலை. நான் வந்து பொங்கலுக்கு 5000 கொடுங்கன்னு யார் கேட்கல? நீங்களோ நானோ கேட்கல. யார் கேட்டா? இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் யார்? ஸ்டாலின் அவர்கள் தானே கேட்டார். அன்னைக்கு நீ 5000 கொடுக்க சொன்னியே, இன்னைக்கு ஏன் 3000 கொடுக்குற? ஏன் நீ 4 வருஷமாக கொடுக்கல? கேள்வி, ஏன் நீ 4 வருஷமாக கொடுக்கல? அது முதல் கேள்வி. ஓகேவா? அதிமுக இருக்கும் 5000 கொடுக்க சொன்னேன், நீ 4 வருஷமாக கொடுத்து 25,000 கொடுத்துடணும். இப்போ என்ன கொடுக்கணும்? அவர் கொடுத்தா 25,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 3000 கொடுத்து உங்களை ஏமாத்துறாரு. அப்போ 3000 வாங்கிட்டு நீங்கள் ஏமாந்து ஓட்டு போகிற அளவு முட்டாளாக தான் இருப்பாங்க இந்த மக்கள்னா. அவர்கள் முட்டாளாக இருந்தால் நம்ம யாருமே திருத்த முடியாது. மக்கள் வந்து யோசிக்கணும். எப்போ இதே ஸ்டாலின் தானே நமக்கு 5000 கொடுக்க சொன்னார், 4.5 வருஷமாக கொடுக்கலையே, இன்னைக்கு எலெக்ஷனுக்கு கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறாரு. அப்போ நம்மளை வந்து முட்டாளாக நினைக்கிறாரா? ஒரு ஓட்டினுடைய மதிப்பு 3000 தான் நினைக்கிறாரான்னு யார் நினைக்கணும்? மக்கள் யார் யோசிக்கணும்? இப்போ இன்றைக்கி சட்டக்கல்லூரியில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் வந்து 3வது ஆண்டு 3 வருஷமோ 4 வருஷமோ கோர்ஸ் போல் முடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம சரியாக தெரில. அவங்க கடைசி வருஷம் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. கேட்டால் அவங்களுக்குலாம் தான் ஓட்டு இருக்குது, ஓட்டு இருக்கவங்களுக்கு தான் லேப்டாப் கொடுப்போன்னா, ஓட்டு இருக்கவங்களுக்கு தான் லேப்டாப் கொடுக்கணும். அப்போ படிக்கிறவங்களுக்காக அவங்க லேப்டாப் கொடுக்கல. யாருக்காக கொடுக்கல? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் +2 முடிச்சவனு கொடுப்பாங்க, இல்லை ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவனு கொடுப்பாங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? அப்படிதான் கொடுத்துருந்தாங்க. அப்போது இவங்க எப்படி கொடுக்குறாங்க? சரி, அதே விஷயத்துக்கு கேட்போம், ஏன் நீ 4.5 வருஷமாக ஏன் கொடுக்கல? அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் தேர்தல் அரசியலோடு ஒப்பிட்டு தேர்தலுக்காக தான் செய்வீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவாங்கன்றது தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு முந்தி மாதிரி யாரும் விழிப்புணர்வாக இல்லாமல் இல்லை தம்பி. எல்லாருமே அதாவது வந்து 4.5 வருஷமாக லேப்டாப் கொடுக்க சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சில திட்டங்கள் வந்து எந்த கட்சி கொண்டு வந்தாலும் நல்ல திட்டங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். நல்ல திட்டங்கள் இன்றைக்கி அம்மா உணவகத்தால் பசியாரணும். இப்போ நமக்கு வந்து ஒரு இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய தேவைகள் நம்ம செஞ்சுக்கொள்ள முடிஞ்சாலும் இன்றைக்கி ஏழை தொழிலாளிகள் இந்த அம்மா உணவகத்தால் எவ்வளோ பயன்பெற்றாங்க? கொரோனா காலத்தில் அம்மா உணவகம் எவ்வளோ பயனுள்ளதாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த அம்மா உணவகம் எந்த நிலைமையில் இருக்குது? அப்போ ஒரு அரசாங்கம் வரும்பொழுது மக்களுக்கு தேவையான திட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்தாமல் வேற ஒரு ஆட்சியில் கொண்டு வந்தாங்க நீங்கள் முடக்குனீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்? என்ன ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்பவுமே அரசியலுக்காக உங்களுடைய தேர்தல் லாபத்துக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறீங்க. இது பட்டவர்த்தனமாக இன்றைக்கி வந்து தெரிய வர விஷயம். இதை வச்சுலாம் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா அடுத்த அதிமுக ஆட்சிக்கு தான் உங்களுக்கு 5 வருஷமும் தருவாங்களே.
ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சியில் உங்களுக்கு +2 படிக்கிறவனுக்குலாம் லேப்டாப் கொடுத்தாங்களே, அப்போ மக்கள் அப்படி அந்த அந்த பெற்றோர்கள் எப்படி யோசிப்பாங்க? நீங்கள் அப்படி மாற்றி யோசிச்சு பாருங்க. இப்போ திமுக ஆட்சி கடைசி வருஷத்தில் இருக்கவங்க, ஏடிஎம்கே வந்தால் அடுத்து 11வது போடுறவங்க 12வது போடுறவங்களுக்குலாம் லேப்டாப் கொடுப்பாங்களே, அவங்க தேர்தல் வாக்குறுதியில் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ அந்த பெற்றோர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஏடிஎம்கே தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் ஜெயிப்பா? பொங்கல் பரிசாக ஏடிஎம்கே வந்து அடுத்த 5 வருஷமும் நான் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்போ யாருக்கு? நீ 5வது வருஷம் தான் கொடுப்ப, அவன் 5 வருஷமும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இவர்கள் வந்து தேர்தல் நெருங்க இவர்கள் நம்ம தோற்றுருவோன்ற பயத்தில் செய்கிறாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவனா தான் செய்ய தேவையில்லையே. நீ அதே மாதிரி தில்லா இருந்துட்டு இப்போ கொடுக்காத, இருந்துட்டு போ, ஏன் கொடுக்குற? இதை 4 வருஷமாக கொடுக்கல. 5 லட்சம் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியுமே நீ கொடுக்கல. எவ்வளோ கடன் வாங்கியிருக்க? எவ்வளோ விலைவாசி உயர்வு ஏற்றிருக்க? அரசாங்கத்திற்கு வருமானம் வந்து சென்ற ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகம். ஏன்னா கரண்ட் பில் ஏற்றிட்ட, பால் விலை ஏற்றிட்ட, வரியை ஏற்றிட்ட, வீட்டு வரி ஏற்றிட்ட, தண்ணி வரி ஏற்றிட்ட, சாலை வரி ஏற்றிட்ட, இபி பில் ஏற்றிட்ட, எல்லா விலையும் ஏற்றிட்ட. பற்றாக்குறைக்கு 5.5 லட்சம் கோடி கடன் வேற வாங்கியிருக்க. எல்லாம் வாங்கியும் நீ வந்து மக்கள் பணி செய்யவே இல்லையே. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நலத்திட்ட உதவிகள் எதுவுமே செய்ய வேண்டிய. புதுசாக கல்யாணம் வரவங்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்க, அது சரியான முறையில் போய் சேரவே இல்லையே. இப்படி முக்கியமான திட்டங்கள் எல்லாமே வந்து சீரழிஞ்சு போய் தான் கிடக்குது. அப்போ அதெல்லாம் வந்து மக்கள் பார்ப்பாங்களா? வரி சுமையை ஏற்றுனது பார்ப்பாங்களா? விலைவாசி ஏறினதை பார்ப்பாங்களா? இல்லை கடைசி நேரத்தில் பொங்கலுக்கு 3000 கொடுத்ததை மட்டும் பார்ப்பாங்களா? அப்போ மக்கள் வந்து யோசிப்பாங்கல்ல. முந்தி வந்து ஊடகம் வந்து கம்பி தம்பி, ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் இருக்கும். ராத்திரி 8 மணிக்கு ஒரு நியூஸ் போட்டாங்கன்னா அந்த நியூஸை மட்டும் தான். இன்றைக்கி அப்படி கிடையாது. மக்கள் கையில் ஃபோன் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்குறாங்க. இவன் இதை ஏன் செய்கிறான்னு சொல்லி இன்றைக்கி பேச்சு அந்த பேச்சு வந்து நடக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் பேசிக்கிறோமோ இல்லையோ, அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி அதில் வந்து ஒரு பெரிய உரையாடலே நடக்குது. அப்போ அந்த உரையாடலில் இவனுங்க செஞ்ச அத்தனை விஷயங்களும் அம்பலமாகுது. புரியுதா உங்களுக்கு? இவன் ஏன் 4.5 வருஷமாக கொடுக்கல? இன்றைக்கி நம்ம இவ்வளோ இப்போ நம்ம என்னை போன்றவர்களே நம்ம தெளிவாக இவ்வளோ தூரம் பேசணும். இவன் ஏன் 4.5 வருஷமாக கொடு? அந்த கேள்வி நமக்கு வருதோ இல்லையோ, வாட்ஸ்அப்பில் 10 பேர் கேட்குறான். பார்த்தியா திருட்டு திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விவாதங்கள் வந்து நடக்குது. வார்த்தைகளே வந்து நீங்கள் சில வார்த்தைகள்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த பொங்கலுக்கு கொடுக்குற பரிசு, பொங்கலுக்கு தொகுப்பு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு? போன பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பு கொடுத்தாங்க, அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு? அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ அதுக்கான விசாரணை கமிஷன்லாம் வச்சாங்க. இப்போ இன்றைக்கி அமைச்சர் நேரு மேலே எத்தனை ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு? 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்து இடி வந்து அவர் மேலே வழக்கு பதிய சொல்லி தொடர்ந்து அங்கே வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. அப்போ இதை பற்றிலாம் மக்கள் பேசுகிறாங்க. அப்போ மக்கள் பேசும்போது ஆட்சி மாற்றம்ன்ற ஒன்று வந்து நிச்சயமாக நிகழ வேண்டிய ஒன்று. ஆட்சி மாற்றம் நிகழவில்லை என்றால் அடுத்த சவுக்கு சங்கர் போல், அடுத்து ஆளை போல் இப்போ நீங்களும் நானும் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வரும். ஏன்னா இல்லை உண்மையிலுமே ஊடகத்துறையை இன்றைக்கி முடக்கிற வேலையை இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த திமுகவும் செஞ்சுருக்காங்க. நீ திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள எப்படி சிறைப்படுத்துறது, அவர்கள் மேலே எப்படி பொய்யான வழக்குகள் போடுறது, அவங்கள எப்படி நம்ம ஜெயிலில் வைக்கிறதுன்றதை அவங்களுக்கு எதிராக அதாவது பேச்சு சுதந்திரம்னு ஒன்று கிடையாது. நேற்று பாஜகவுடைய சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் நான் பேசுனா நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும். இப்போ நான் இப்போ சொல்கிறேன், விலைவாசி ஏறி இருக்குது, பால் விலை ஏறி இருக்குது, வரி உயர்ந்து, நம்ம இருக்கிற நிதர்சனத்தை பேசுகிறோம். நீ 4.5 வருஷமாக மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை, இந்த வருஷம் மக்களுக்கு 3000 கொடுத்து ஏமாத்துறேன்னு சொல்லி நீ செஞ்சதை நம்ம சொல்கிறோம். அப்போ அதற்கான வாதத்தை எடுத்து வைக்கணுமே தவிர்த்து ஆளை வச்சு அடிக்கிறது, இதுதான் ஆளை வச்சு அடிக்கிற போன்ற வேலைகளை தான் திமுக செய்யுது. நேற்று வந்து பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு எஸ்.ஜே. சூர்யா தாக்கப்பட்டிருக்காரு. யார் தாக்குனது? அவருக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காரு. திமுகவை சேர்ந்த குண்டர்கள் தான் என்ன அடித்தாங்க, 10 நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு எங்களை அடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ இது மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வந்து இந்த தமிழக அரசு வேடிக்கை தானே பார்க்குது. இப்போ தமிழகத்தில் பேச்சு சுதந்திரம்ன்றதே பறிக்கப்படுதா இல்லையா? தாக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து நடவடிக்கை. சரி, ஓகே, நேற்று இன்னைக்கு பாஜகவோட மாநில இளைஞர்களுடைய தலைவர் அவங்கள கைது செய்து நடவடிக்கை எடுப்பாங்களா? அவங்கள தாக்குனவங்கள சொல்லுங்கள், கைது செய்து நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அடிக்க சொன்னதே உங்க கட்சிக்காரனாச்சு, அப்புறம் நீ எப்படி எடுப்ப? அப்போது மத்தியில் ஆளக்கூடிய கட்சிக்காரர்களுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு உங்களுக்கு எனக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள்? பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தமிழ்நாட்டில் நிலவரத்துக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுகவை எதிர்த்து உண்மையை பேசுகிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மத்திய அரசில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சியில் இருக்கவங்களுக்கே நீங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய சாதனை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. இந்த சாதனைக்காக யாராவது ஓட்டு போட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். பொன்னான கருத்துக்களை இளையராஜா பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.